வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான குரு 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். வேலை பார்க்குற இடத்துல உறுதியாக சொல்லலாம், இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ப்ரமோஷன் இது மாதிரி இருக்குன்னா அது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதாவது ஒரு மனுஷன் உழைக்கிறோம், அதுக்கான ஒரு ரிவார்டு. அட்லீஸ்ட் யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ரிவார்ட், மேபி ஜனவரியில் தரேன், ஏதோ ஒன்று. உங்கள் உழைப்புக்கேற்று நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு வாரமாக இது நிச்சயமாக அமையிறது. அதே நேரத்தில் நம்ம மனசில் எப்போவுமே ஒரு பயம், ஒரு எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் ஒரு தயக்கம், இதெல்லாம் இருக்கும். ஐயோ இது ஏன் இப்படி இருக்குது? சில நேரங்கள் அப்படி. சரி, அப்போ அப்படி இருக்குது. ஆனால் சில முக்கிய முடிவுகளை நான் எடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறேன். உங்களுடைய வெல்விஷர் யாராவது இருப்பார், அவற்றையும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு தாராளமாக செய்யுங்க, ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் 7 கூடிய புதன், உச்சம் சூரியன். இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், அதான் உங்கள் கணவரோ, இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கோ மிகப்பெரிய சிறப்புகள் வந்து சேரக்கூடிய காலம். ஏன்னா 7 கூடவன் 7ஆம் இடத்தில் உச்சம். சில நேரங்களில் திருமணங்கள் கூட நிச்சயிக்கப்படும். அது ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய திருமணமாக இருக்கும். உங்கள் பார்ட்னர்ஸ், அது ஒய்ஃபாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அவருக்கு மிகப்பெரிய உயர்வை பற்றி பேசக்கூடிய காலம். அது சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக சந்தோஷம் தானே. அதில் உங்கள் உயர்வும் அடக்கம். ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு தனவரவு இந்த மாதமே உயருமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் உயராது. வரக்கூடிய மாதங்களில் அது நிகழும். ஆனால் இந்த மாதத்தில் நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பல பாரங்கள், பல கவலைகள், அப்புறம் முக்கியமாக என்ன, மனுஷன் என்றைக்குமே ஒரு நம்பிக்கை, அதே நேரத்தில் அவநம்பிக்கை, இதில் தான் வாழ்வான். உங்கள் அவநம்பிக்கை தகர்த்து எறியப்படக்கூடிய காலம். அதனால் இந்த வாரம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய சிறப்பான வாரம் தான் உங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.